உலகலாமணந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். 63 நாயன்மார்களாகிய சிவனடியார்கள் வரலாற்றை கூறும் சேக்கிழார் சுவாமிகளினுடைய பெரிய புராணம் ஒரு கலைக்களஞ்சியம். அது ஒரு ஞான நூல், வழிபாட்டு நூல், வாழ்வியல் நூல், சாத்திர நூல், கல்வெட்டு சான்றுகளை கருவியாக கொண்டு எழுதப்பட்டதால் ஒரு வரலாற்று நூல். எல்லாத்துக்கும் மேலாக இறைவன் கருணையை பெற நம்மை வழிகாட்டலின் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடப்பெற்ற பக்தி நூல். சேக்கிழார் சுவாமிகள் 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். செங்கல்பட்டு மாவட்டம் குன்றத்தூரில் பிறந்தவர். இவர் ஆன்மத்தலம் குடந்தைக்கு பக்கத்திலே இருக்கின்ற திருநாகேஸ்வரம். அவர் பிறந்த ஊர் குன்றத்தூராக இருந்தாலும் அவர் ஆன்மத்தலமாக திருநாகேஸ்வரம் விளங்கியது. ஆகவே தன்னுடைய ஆன்மத்தலத்தை போலவே ஒரு தலத்தை அமைக்க வேண்டும் என்று தான் பிறந்த குன்றத்தூரிலேயே திருநாகேஸ்வரம் போன்றே ஒரு தலத்தையும் அவர் அமைத்துள்ளமை பல பேராலும் அறியப்பட்ட ஒன்று. இவர் அனபாயன் என்ற சிறப்பு பெயர் கொண்ட 2ஆம் குலோத்துங்கன் காலத்தவர். அந்த அரசினிடத்தில் முதலமைச்சராக இருந்து பணியாற்றியவர். உத்தம சோழ பல்லவராயர் என்ற பட்டம் பெற்றவர். கிபி 1174 நம்முடைய நாட்டை ஆண்ட 2ஆம் ராஜாதிராஜன் காலத்தில் திருவொற்றியூர் கல்வெட்டில் பங்குனி உத்திர விழாவிலே சேக்கிழார் பெரிய புராணம் படிக்கப்பட்டதாக கூறப்படுவதால் ஏறக்குறைய சேக்கிழாருடைய காலத்தையே அவருடைய பெரிய புராணம் நன்கு பரவலாக விளங்கியது என்று அறியலாம். அவர் பாடியுள்ள நூலில் சிறுத்தொண்டர் வரலாறு மிக உருக்கமானது. சிறுத்தொண்டர் திருஞான சம்பந்தவர் காலத்தில் வாழ்ந்தவர், அதாவது 7ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். திருஞான சம்பந்தரும் சிறுத்தொண்டரும் ஒன்றாக சந்தித்தார்கள் என்கின்ற வரலாற்று குறிப்பை சேக்கிழார் பெரிய புராணத்திலே பார்க்கலாம். சிறுத்தொண்டர் வரலாறு என்று சொன்னவுடன் பொள்ளிக்கறி சமைத்து அடியவருக்கு போட்டவர் என்று பொதுவாக மக்கள் உணர்ந்திருப்பார்கள். அவ்வாறு உணர்கின்ற அதே நேரத்தில் எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய சந்தேகம், அடியவர் ஒருவருக்காக தான் பெற்ற பிள்ளையை கரிசமைத்து போட முடியுமா என்கின்ற கேள்வியும் கூடவே எழுவது இயற்கைதான். காரணம், எந்த ஒரு பெற்றோரும் தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளின் மேல் பாசத்தை தான் கொட்டுவார்களே தவிர அடியவர் ஒருவருக்காக தன்னுடைய பிள்ளையையே பெற்றோர்கள் கரிசமைத்து போட முடியுமா என்கின்ற கேள்வி எல்லார் உள்ளத்திலும் எழுவது இயற்கைதான். அது நிச்சயமாக முடியும். நிச்சயமாக முடியும் என்பதை நாம் எப்படி நிரூபிப்பது? சிறுத்தொண்டர் தனக்கு உயிர் என்று கருதியது உடம்பிலே ஓடுகின்ற மூச்சு காற்றை அல்ல. அவர் உயிர் என்று கருதியது சிவனடியார்களை. சிவனடியார்களை தங்கள் இல்லத்துக்கு அழைத்து அவர்களுக்கு அமுது செய்வித்து அவர்கள் உண்ட பின்னரே தான் உண்பது என்கின்ற மிகப்பெரிய விரதத்தை மேற்கொண்டவர் சிறுத்தொண்டர். ஆகவே சிவனடியார்களையே அவர் உயிர் என்று கருதுவதன் காரணமாக தன்னையோ தன்னுடைய பிள்ளையையோ உயிருக்கு 2வது இடம் கொடுத்துத்தான் அவர் மதித்து வந்திருக்கிறாரே தவிர சிவனடியார்களையும் மிக்க உயிர் ஒன்று இந்த உலகத்திலே இருப்பதாக அவர் எண்ணவில்லை. ஆகவே தன்னுடைய உயிரையும் விட மேலாக ஒன்றை கருதுகிற போது தன்னுடைய உயிரையோ தன்னை சார்ந்தவர்கள் உயிரையோ இழப்பதை ஒரு பெரியதாக கருத முடியாது. அதற்கு இந்த 20வது நூற்றாண்டிலே உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு அரசியல் கட்சி தலைவருக்காக அவர் சிறைப்பட்டு விட்டார் என்கிற காரணத்துக்காகவோ இல்லாவிட்டால் அவருக்கு ஏதேனும் தீது வந்து விட்டது என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையிலோ மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டு தங்கள் உயிரையே தியாகம் செய்யக்கூடிய பல தொண்டர்களை நாம் பார்க்கிறோம். என்றால் அப்பேற்பட்ட தொண்டர்கள் அறியாமையின் விளைவாக செய்தார்கள் என்றா எண்ணுவது? அவர்கள் தங்கள் உடம்பிலே ஓடுகின்ற உயிரையும் விட தங்கள் தலைவரை தான் மிக உயர்வாக கருதுகிறார்கள் என்பதால், தலைவருடைய உயிருக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்துவிட்டது என்பதால் தங்கள் உயிரை பின்னுக்கு தள்ளி தங்கள் உயிரை தியாகம் செய்து கொள்ளுகின்ற மனப்பான்மை 20வது நூற்றாண்டிலேயும் எப்படி நாம் தொண்டர்கள் மத்தியில் காணுகிறோமோ அதுபோலத்தான் சிவனடியார்களையே தெய்வமாக கருதக்கூடிய சிறுத்தொண்டர் தன்னுடைய பள்ளியை கரிசமைத்து போட்டார் என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இது பகுத்தறிவு மிக்க ஒரு செயலே தவிர இது நடக்குமா என்கின்ற கேள்வியை யாரும் எழுப்பிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பக்தியினுடைய உச்சியில் சிவனடியாரையே தெய்வமாக கருதக்கூடிய பக்குவம் படைத்திருந்த சிறுத்தொண்டர் அடியவர் என்ன கேட்டாரோ அதை போட வேண்டும் என்கின்ற லட்சியத்தை நிறைவேற்றினவர்.
அந்த சிறுத்தொண்டருடைய வரலாற்றை பற்றி சிந்திக்கின்ற காலத்திலே அவர் திருச்செங்காட்டங்குடியை பற்றி சிந்திக்க வேண்டும். திருச்செங்காட்டங்குடியில் எல்லாம் வல்ல சிவபெருமான் எழுந்தருளி இருக்கிறார். அந்த ஊரை வர்ணிக்கின்ற பொழுதே சேக்கிழார் சுவாமிகள் மிக அழகாக வர்ணித்தார். தன்னை காமமயப்படுத்திவிட வேண்டும் என்று வந்த மன்மதனை நெற்றிக்கண்ணினாலே எரித்தாரே, அத்தகைய சிவபெருமான் எழுந்தருளி இருக்கின்ற ஊர் அந்த ஊர். உரு நாட்டும் செயல் காமன் ஒழிய விழி பொடி செந்தி வரு நாட்ட திருநுதலார் மகிழ்ந்தருளும் பதி அந்த திருச்செங்காட்டங்குடி என்கின்ற பதி. அந்த ஊரிலே இருக்கிற நிலச்சுவாழ்ந்தார்களை பற்றி சொல்லுவதன் மூலம் அந்த ஊருடைய வளத்தை பற்றி ஆரம்பிக்கிறார் சேக்கிழார் சுவாமிகள். அந்த ஊரிலே நிலத்தை சொந்தமாக கொண்டிருக்கின்ற நிலச்சுவாழ்ந்தார்கள் வயல் பக்கம் போவதே கிடையாது. வயல் பக்கம் போகாமல் வீட்டு திண்ணையில் அமர்ந்து கொண்டே அந்த வயலில் அந்த ஆண்டு எவ்வளவு விளையும் என்று அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். இது ஆச்சரியமாக அல்லவா இருக்கிறது. வயலை உடையவன் தன்னுடைய வயலை சென்று தினந்தோறும் கவனிக்க வேண்டும். அப்படி கவனிக்காவிட்டால் அந்த வயல் மனைவி போலே கோபித்துக் கொள்ளும் என்று சொன்னார் திருவள்ளுவர். உன் கையில இருப்பது காணி நிலமாக இருந்தாலும் அந்த வயலை போய் தினந்தோறும் கவனிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த வயல் கோபித்துக் கொள்ளும், விளையாது. எதுபோல என்றால் மனைவி ஊடல் கொள்வதை போலே என்று திருவள்ளுவர் சொன்னார். செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளின் ஊடிவிடும் என்பது திருக்குறள். ஆகவே நிலமுடையவன் தன்னுடைய நிலத்தை கண்ணும் கருத்துமாக போய் கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும். கம்பராமாயணத்தில் தசரத மகா சக்கரவர்த்தி தன்னுடைய நாட்டை எவ்வாறு ஆண்டான் என்பதை சொல்ல வருகிற போது, ஒரு சிறு வயல் மட்டுமே தனக்கு உடமையாக இருக்கிற ஒரு பெரிய குடும்பத்தை உடையவன் எப்படி கண்ணும் கருத்துமாக அந்த நிலத்தை போய் கவனிப்பானோ அதுபோல தசரதன் தன்னுடைய தேசத்தை கவனித்தான் என்று கம்பரும் குறிப்பிட்டார். வரிஞன் ஓம்பும் ஓர் செய்யன வையகம் இனிது காத்து அரசு செய்கின்றான் என்று கம்பரும் குறிப்பிட்டார். ஆனால் திருச்செங்காட்டங்குடியிலே இருக்கின்றவர்கள் நில உடைமையாளர்கள் தங்கள் நிலத்துக்கு போகாமல் வீட்டு திண்ணையில் அமர்ந்தபடியே அந்த நிலம் விளையுமா விளையாதா என்கிற முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். இது எப்படி? அந்த நிலத்திலே பணியாற்றி விட்டு வரக்கூடிய ஊழியர்களாக விளங்கக்கூடிய உழவர்கள் உழத்தியர்கள் அப்படி செல்லுகின்ற காலத்தில் அவர்களுடைய முகத்தை இந்த நில உடைமையாளர்கள் பார்ப்பார்கள். அந்த உழவர்கள் உழத்தியர்கள் முகத்திலே மகிழ்ச்சி இருக்குமானால் நிலம் நன்றாக விளையும் என்றும், அவர்கள் முகத்திலே மகிழ்ச்சி இல்லாவிட்டால் விளையாது என்றும் ஒரு முடிவுக்கு அவர்கள் வந்து விடுவார்கள் என்று சேக்கிழார் சுவாமிகள் குறிப்பிட்டார். வயலில் கருநாட்ட கடைசியர்தம் களிகாட்டும் காவேரி திருநாட்டு வளங்காட்டும் செங்காட்டங்குடியாகும். திருச்செங்காட்டங்குடியில இருக்கின்ற உழவர்கள் உழத்தியர்கள் அந்த நிலத்திலே உடைமையாளர்களாக விளங்கக்கூடிய பெருமக்கள், இவர்கள் மத்தியிலே நல் உறவு விளங்கி வந்த காலம் ஆதலால் இவர்களுடைய முகத்தை கண்டே தங்கள் நிலத்திலே விளையுமா விளையாதா என்கிற முடிவுக்கு வந்து விடுவார்கள். அப்பேற்பட்ட வளம் படைத்ததாக விளங்கக்கூடியது திருச்செங்காட்டங்குடி. அந்த திருச்செங்காட்டங்குடி என்கின்ற ஊரில் மாமாத்திரர் குலம் என்று ஒரு குலம். மாமாத்திரர் குலம் என்றால் அரசாங்கத்திலே இருக்கிற படை வீரர்களுக்கு வில்வித்தை, வாழ்வித்தை போன்ற தனுர்வேத கலைகளாக அரச கலைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் மரபை சார்ந்தவர்களுக்கு மாமாத்திரர் என்று பெயர். அந்த மாமாத்திரர் என்கின்ற குலத்திலே அவதரித்தவர் பரஞ்சோதியார் என்ற ஒருவர். அந்த பரஞ்சோதியார் மாமாத்திரர் குலத்திலே உதித்ததோடு மட்டுமல்ல, தனுர்வேத கலையிலே, அதாவது வில்வித்தை, வாழ்வித்தை என்று கூறக்கூடிய அரச கலைகளில் மிகவும் அரிய புலமை பெற்றவர். ஆகவே இயல்பாகவே மன்னன் அவரை தேர்ந்தெடுத்து தனக்கு தளபதியாக நியமித்துக் கொண்டான். அந்த மாமாத்திரர் குலத்திலே வல்லவராக விளங்கக்கூடியவர்களைத்தானே மன்னன் தளபதியாக நியமிக்க முடியும். படை வீரர்களுக்கு பயிற்சி கொடுப்பதும் படை நடத்தி செல்லக்கூடிய ஆற்றலும் யாருக்கு இருக்கிறதோ அவர்களைத்தான் தளபதியாக நியமித்துக் கொள்வது வழக்கம். அப்படி பரஞ்சோதியாரை மன்னன் தன்னுடைய தளபதியாக நியமித்துக் கொண்டான். ஆனால் இந்த பரஞ்சோதியார் வில்வித்தை, வாழ்வித்தை என்று தன்னுடைய குலத்துக்கு ஏற்ற கலைகளை மட்டுமே கற்றவர் அல்ல, அவர் எல்லா கலைகளிலும் வல்லவர். அவர் நிறைய வடமொழி நூல்கள் எல்லாவற்றையும் கற்றிருக்கிறார். தனக்கே உரிய, தன்னுடைய குலத்துக்கே உரிய படைக்கல தொழில் முதலானவற்றை கற்றிருக்கிறார். அவற்றோடு மட்டுமல்லாமல் வைத்திய சாத்திரம் முதலான கலைகளையும் கற்றிருக்கிறார். இப்படி எல்லா கலைகளிலும் வல்லவராக விளங்கிய அவர் போர்க்களத்திலே பாய்ந்து வரக்கூடிய யானைகளையும் குதிரைகள்